السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وآله وصحبه أجمعين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுக்கு உரித்தாகுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹினுடைய அளவில்லா கிருபையால் 26வது நாள் தராவீஹ் தொழுகையை நாம் தொழுதிருக்கிறோம். அல்லாஹு தஆலா நாம் தொழுத தொழுகைகளையும் தொடர்ந்து வைத்திருக்கக்கூடிய நோன்புகளையும் வைக்க இருக்கக்கூடிய நோன்புகளையும் அல்லாஹு தஆலா தூய்மையான எண்ணத்தோடு இஹ்லாஸோடு வைத்ததாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். நீங்கள் எல்லாம் முக்கியமாக கவனிங்க. அந்த பிள்ளைகளை கொஞ்சம் சத்தம் போடாமல், நாளைக்கு உள்ள நிகழ்ச்சி கொஞ்சம் தயவுசெய்து எல்லாம் கவனிச்சு. நான் எல்லாம் கேட்டுட்டு கடைசியில் அஜர்த்து நாளைக்கு எத்தனை மணிக்கு வாங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. இது தராவி எத்தனை மணிக்கு தொலை போகிறீங்க, எத்தனை மணிக்கு தஹஜ்ஜத். இப்போ அதை இப்போயே கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ். அதாவது ஒரு 2 வருடமாக மாடியில் பெண்கள்லாம் தொழுகிறாங்க. கொஞ்சம் லேட்டாக வர்றவங்கெல்லாம் மேலே போயிடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த வகையான ஒரு டீயோ மற்றது எதுவுமே போகிறதில்ல, மேலே யாரும் கவனிக்கிறது இல்லை. மேலே போச்சா இல்லையா அப்படிங்கிறத கவனிக்கிறது இல்லை. அவங்க ஏதோ கொண்டு வந்த தண்ணியை குடிச்சிட்டு அல்லது இறங்கி வந்து ஏதாவது தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அப்படி காலையில் வரையும் சஹர் வரையும் அப்படி இருக்கிறாங்க. அதனால் தயவுசெய்து கொஞ்சம் இதுக்குள்ள பொறுப்பாளர்கள் இதை சரியாக யாருமே கவனிக்கிறது இல்லை. என்னன்னு தெரியல. இது அவங்க தான் இதை கவனித்து இங்கே மேலே போச்சா இல்லையா, என்ன பாவம் இல்லையா, அவங்க வந்து தராவி தொழுகிறாங்க, எல்லா இதுவும் மேலேயே உட்காந்துருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும். அதனால் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அந்த குறைகள் இல்லாத அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் பார்த்துக்குங்க. அந்த சஹருடைய உணவுக்கு இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில தினங்கள் தான் இருக்குது. அதில் 29 வரை, 30 எப்படின்னு தெரியலை. இன்ஷா அல்லாஹ் 30 சஹர் இருந்தால் அதற்கும் நாம் உணவு ஏற்பாடு செய்யணும். யார் யார் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு சஹருடைய உணவுக்கு உதவி செய்யணும்னு இருக்கிறாங்களோ அவங்க உதவி செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். எப்படியும் அல்லாஹு தஆலா அந்த நாளையும் நாம் கியாமுல் லைல் தொழக்கூடிய சஹருடைய உணவிற்குரிய ஏற்பாட்டை அல்லாஹ் யாரின் மூலமாகவும் செய்வான் இன்ஷா அல்லாஹ். அதே போல் சில விஷயங்கள் அந்த செய்யக்கூடியவர்களை பார்க்கும் பொழுது அந்த ஸ்தானத்தில் நம்ம இருந்தால் தான் இது ஏன் இப்படி குறை வந்துச்சு, ஏன் இப்படி செஞ்சாங்கன்னு தெரியும். அதாவது இப்போ இன்னைக்கு நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நோம்பு திறந்துட்டோம். காரணம் என்னன்னா அந்த துவாவை நம்ம சுருக்கிட்டோம். துவாவிற்கு யாருமே ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை. ஒரே கோகம்னு சத்தம். இப்போ முதல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் யாராவது பெரியவங்க எந்திரிச்சு உடனே சத்தம் போடுவாங்க. யாருங்க பேசாமல் இருங்க. இங்கே முன்னாடி பள்ளிவாசல் முன்னாடி நோம்பு திறக்கிறப்ப அந்த சத்தம் இல்லாமல் இருக்கும். சத்தம் போட்டால் துவா போடுற நேரத்தில் சத்தம் போடாதீங்கன்னு சொல்லி சத்தம் போடுவாங்க. நான் இன்றைக்கி யாருமே சொல்கிறதில்லை. அதனால் கோகம்னு சத்தம். நம்மளும் துவாவை சுருக்கிட்டோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நோம்பு திறந்துட்டோம். நம்ம நோம்பு திறக்கக்கூடிய ஒரு டைம் எதுக்கு வச்சுருக்கணும்னு சொன்னால் இதுதான். அதாவது சூரியன் மறைகிறது. மகரிபுடைய வாங்கி இப்போ 6:29ன்னா அதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சூரியன் மறையுது. அந்த நேரத்தில் நம்ம நோம்பு திறக்கக்கூடாது. சூரியன் வரக்கூடிய நேரம், சூரியன் உச்சியில் இருக்கக்கூடிய நேரம், சூரியன் மறைய, இந்த 3 நேரமே மக்ரூஹ் தஹரீம், எதுவுமே தொழுவக்கூடாது. நஃபில் கூட தொழுவக்கூடாது. இப்போ அந்த நேரத்தில் நம்ம நோம்பு திறக்கக்கூடாது.
நோம்பு திறக்கிறங்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு டைம் வச்சுருக்கோம். இந்த 29 இப்போ 29னா அதுக்கு பின்னாடி நம்ம ஏதாவது முக்கியமாக லேட்டாக இருந்தால் திறக்கலாம். அதனால் அந்த முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் துஆவினுடைய சிறப்பை பற்றி. ஆனால் யாரும் அதற்காக வேண்டி முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அதனால் இன்ஷா அல்லாஹ் இந்த வரக்கூடிய சில நாட்களையாவது அதற்குரிய ஒரு முக்கியத்துவம் கொடுங்க. துஆ ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நேரம். நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் துஆ ஒப்புக்கொள்ளப்படுது. சஹீஹான ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க துஆ செஞ்சாங்க. இப்போ அப்படிப்பட்ட நேரத்தை நம்ம ஏன் இப்படி வீணாக்குறோம், ஏன் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோன்னு தெரியலை. அந்த ஸ்தானத்தில் நீங்கள் இருந்து பாருங்கள். ஒரு நாளைக்கு நீங்கள் யாராவது துஆ ஓதுங்க, எல்லோரும் சத்தம் போகும்போது எப்படி கோபம் வரும்னு பாருங்கள், எப்படி டென்ஷன் ஆகும். ஒரு இடத்துல இப்போ நம்ம தொண்டை தண்ணி போக ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு நோன்பு வச்சுக்கிட்டு அதை கித்தாப் எடுத்து பார்த்து ஏதாவது ஒரு ஹதீஸ் நம்ம விவரமாக சொல்லணும், யாருடைய மனசில் அப்படின்னு ஒரு முயற்சி செய்கிறோம். இப்போ அதை சொல்ல போகும்போது நீங்கள் சரியான முறையில் கவனிக்கலை, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொன்னால் அப்புறம் நம்மளுக்கு எப்படி இருக்கும். இந்த ஸ்தானத்தில் நீங்கள் இருந்து பாருங்கள். ஒரு செயலை இப்போ ஒரு 2-3 நோம்பில் இந்த முறைக்காரவங்க யார் நோம்பு திறக்க செய்யணுமோ அவங்க சீரணி கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆளுக்கு 2 ஒப்போன். அன்னைக்குன்னு இன்னொருத்தர் வர்றாங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இன்னும் என்கிட்ட சொல்லுங்கள், இல்லாட்டி அந்த முறையில் யார் பேர் போட்டிருக்கோ அவங்கள்ட்ட போய் கேளுங்க, நான் இன்றைக்கி செய்யலாமா, நீங்கள் இது செய்கிறீங்களா, அப்போ நான் அதை செய்கிறேன். ஏதாவது உங்களுக்குள்ளே பகிர்ந்துக்குங்க. உங்களுக்கு ஆர்வம் இருக்குது நன்மையை செய்யணுன்ட்டு. நான் அந்த ஆர்வத்தோடு அவங்க சங்கடப்படக்கூடாது. அன்றைக்கி உள்ள முறைக்காரவங்க என்ன, நான் இத்தனை கொண்டு வந்திருக்கேன், அவர் சொல்லாமே கொண்டு வந்துட்டாரேன், இப்போ மனசு சங்கடப்படுறாங்க. என்னது போதும் தங்கிருச்சே, எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க, பணம் கொடுத்து தான் செய்கிறாங்க, நம்ம இதை எல்லாரும் வாயிலையும் படணுன்ட்டு வர்றாங்க. அதில் நீங்கள் 2-3 தான் செஞ்சு கொண்டு வந்தோன்னா அது உங்களுக்குள்ளே பகிர்ந்துக்கிட்டால் நீங்கள் இதை செய்கிறீங்களா, சரி நான் பசியார செய்கிறேன்ப்பா, இப்படி ஏதாவது ஒன்று செய்யலாம். இப்போ அவங்களுடைய ஸ்தானத்தில் நான் அதைத்தான் சொல்கிறது, அவங்களுடைய ஸ்தானத்தில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ வருத்தம் வரும். ஆனால் நம்ம செஞ்சு கொண்டு வந்திருக்கோம், இவங்க செஞ்சு கொண்டு. அதனால் இதை மாதிரி நோம்பு நேரத்தில் இதான் வேணாம், கேளுங்க, சொல்லுவோம், அல்லது இன்னொரு நாளை ஒதுக்கி கொடுப்போம் உங்களுக்கு. அது மாதிரி நம்ம எத்தனை பேர் கொடுத்துருக்கோம், அவங்கள்ட்ட கேட்போம், வீட்டுக்காரவங்கள்ட்ட கேட்டு கொடுத்துருக்கோம். அதனால் இன்ஷா அல்லாஹ் இது மாதிரி தவறுகள்லாம் செய்யாதீங்க. அடுத்து சஹருடைய உணவுக்காக வேண்டி எத்தனையோ ஒரு நாள் ஆக்கலன்னு சொன்னாங்க, அதுக்குரிய பணமும் கொடுத்தாங்க. ஆனால் நீங்கள் வெளியில் யார்கிட்டையும் நான் இன்றைக்கி ஆக்க போகிறேன்னு சொல்லாதீங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்க, அவங்க வரமாட்டாங்க. இங்கே வந்துடுச்சா, பள்ளியாசலுக்கு வந்துடுச்சா சீரணி, நீங்கள் ஒன்றும் சொல்லவே வேணாம், அவங்கவுங்க சாப்பிடுவாங்க. ஏன்னா நாங்கள் ஆரம்பத்தில் 30 ரூபான்னு மினிமம் 30 ரூபா நிர்ணயம் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி அதை விட கூட ஆகுது, செலவினங்கள் அதிகமாகுது. இப்போ அதெல்லாம் சமாளித்து தான் கொண்டு வந்து எப்படியும் 10 நாள் நம்ம நடத்துவோம் அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அதை நம்ம அதிகமாக காசு ஆகும்போது அவங்கள்ட்ட கேட்குறதில்ல, இப்போ கொஞ்சமாக ஏதாவது கொடுத்தவங்க வச்சு நம்ம சரி பண்ணுறோம். அதனால் நீங்கள் எனக்கு இந்த சோறு தான் ஆக்கணும், இதுதான் ஆக்கணும் அப்படின்னு கட்டாயம் போடாதீங்க. ஏன்னா ஆக்குறவங்களுக்கு அதுக்கு பொறுப்பாளருக்கு தெரியும், இன்றைக்கி இதை செஞ்சுருக்கோம், சரி நாளைக்கு இப்படி செய்வோம் அப்படின்ட்டு. ஒரே தான் தொடர்ந்து ஒரே இதுதான் நேற்று உள்ளவங்களும் அதுதான், முந்தான உள்ளவங்க எல்லாம் அதேங்க போகும்போது அது மனசு சங்கடமாக இருக்குது, சாப்பிட்றவங்களுக்கும் மனசு சங்கடமாக இருக்குது. அதனால் அது மாதிரி இல்லாமல் நீங்கள் பணம் கொடுத்துட்டீங்களா உடனே அவங்க எது ஆக்குறாங்களோ ஆக்கணும் அப்படின்னு வரும் வருடத்தில் இன்ஷா அல்லாஹ் நம்ம இதெல்லாம் கடைப்பிடிக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு 8:30 மணிக்கெல்லாம் பாங்கு சொல்லப்படும். 9 மணிக்கு இஷாவுடைய தொழுகை. இஷாவுடைய தொழுகை முடிஞ்சோடனே எப்பயும் போல் தராவிய தொழுகை. தராவியை முடிஞ்சவுடன் இன்ஷா அல்லாஹ் பயான் லைலத்துல் கத்ரை பற்றி ஒரு சுருக்கமான பயான் நடைபெறும். அது முடிஞ்சோடனே இன்ஷா அல்லாஹ் இந்த குர்ஆன் ஹத்தம், குர்ஆனை கொஞ்சம் இருக்குது, அதை ஓதிட்டு நம்ம அதுக்கு ஹத்தம் பண்ணணும். அந்த குர்ஆன் யாரார் தனித்தனியாக ஓதிருக்கீங்களோ வீட்டில், இப்போ இன்னாருடைய வீட்டில் பேரை போட்டு 8 குர்ஆன் 9 குர்ஆன் 10 குர்ஆன் இல்லாட்டி 3 குர்ஆன் அவங்க பேரை போட்டு கொடுத்துருங்க இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு இந்த தராவி முடிஞ்சோடனே நாங்கள் குர்ஆன் ஹத்தம்காக வேண்டி சில சூறாக்களை ஓதிக்கிட்டு இருக்கிற போகும்போது கொடுத்துருங்க. அதை யாருக்கு ஹதியா செய்யணுங்கிறதையும் நீங்கள் சொல்லிடுங்க இன்ஷா அல்லாஹ். அத்துணை குர்ஆனையும் நம்ம ஹதியா செய்வோம். இங்கே ஓதப்பட்ட குர்ஆன் ரசூலுல்லாஹ்வுக்காக வேண்டி ஹதியா செய்கிறது, அல்லாஹ்வுக்காக வேண்டி ஓதணும்.
அதனுடைய நன்மைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நம்ம ஹதியா செய்கிறோம். அது மாதிரி நீங்கள் கொடுக்க போகும்போது எத்தனை குர்ஆன் குறிப்பிட்டு யாருங்கிறத குறிப்பிட்டு இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அந்த குர்ஆன் ஓதுகிற நேரத்தில் நீங்கள் கொடுத்துருங்க. அதுக்கு முன்னாடி கொடுக்க வேணாம். ஏன்னா நம்ம அதை வாங்கி வச்சு எங்கேனாச்சும் வச்சுருவோம், அது தவற விட்டுருவோம். அந்த நேரத்தில் கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய குர்ஆனையும் ஹதியா செய்யப்படும், ஹத்தம் செய்யப்படும் இன்ஷா அல்லாஹ். ஃபித்ரா வந்து ஹனஃபியில் வந்து 1 கிலோ 633 கிராம். இது கோதுமை கொடுக்கணும். ஹனஃபியில் கோதுமை இல்லையா பணம் தான் கொடுக்கணும். அந்த பணம் வந்து 90 ரூபான்னு போட்டிருக்கிறாங்க. சில இடத்துல 100 ரூபாய்க்கு. அது வந்து பேணுதல் அடிப்படையில் 100 ரூபா ஆக்கியிருக்கிறாங்களே ஒழிய கரெக்டான தொகை வந்து 90. கூட கொடுக்குறத பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, குறைச்சிடக்கூடாது. அதே நேரத்தில் கரெக்டாக இதுக்குள்ளே நிர்ணயம் பண்ணி வெளியிட்டிருக்க வந்து 90 ரூபா. அதே போன்று ஷாஃபி மதுஹபில் வந்து தானியம் தான் கொடுக்கணும், கோதுமை இல்லாட்டி அரிசி. 2 400 இதுதான் கொடுக்கணும். அது மாதிரி இன்ஷா அல்லாஹ் பெருநாள் தொழுகை வெள்ளிக்கிழமை ஜும்மாவில் முடிவு பண்ணி சொல்லுவாங்க. நம்ம அறிவிப்போம் இன்ஷா அல்லாஹ் அன்றைக்கி தராவியில். இந்த நாளைக்கு உள்ள லைலத்துல் கத்ர் ஒரு சிறப்பான இரவு. பகல்லையே கொஞ்சம் நல்லா தூங்கிக்கிங்க. இங்கே வந்து கொஞ்சம் தொழுகிறதுக்கு, ஏன்னா நம்மளை சைத்தான் விடமாட்டான். ரொம்ப கஷ்டம், ரொம்ப சிரமம். அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு தான் லைலத்துல் கத்ரா அல்லாஹ் கபூல் செய்யணும், ஆக்கணும். நம்முடைய இபாதத்தெல்லாம் நிறைவேற்றணும் இன்ஷா அல்லாஹ். அதற்காக எல்லோரும் தயாராகி கொள்ளுங்கள். இத்துக்கும் மினன்னாரில் இன்னும் சில தினங்கள் தான் இருக்குது. இந்த இத்துக்கும் மினன்னாரில் நம்ம அதிகமாக நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவதோடு சலவாத்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலவாத்து அதிகமாக ஒதுக்கிறோம். இந்த சலவாத்து வந்து நரகத்தினுடைய வேதனையை நீக்கும். அவ்வளவு பெரிய உயர்ந்த செலவாத்து. நபி ஸல்லல்லாஹு செலவாத்துங்கிறது வந்து ஈரேற்றம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அர்த்தம். இப்போ அந்த செலவாத்துங்கிறத வந்து அதிகமாக நம்ம ஓதிக்கிறோம்னா, ஏன்னா இந்த செலவாத்து வந்து நம்மளுக்கு வாழ்க்கையில் பல பரக்கத்துகளை கொண்டு வருது. பல நோயை நீக்குவதற்கு இந்த செலவாத்து நம்ம ஏற்கனவே ஒரு தடவை சொன்னோம். பல வகை இருக்குது. தெரிஞ்ச செலவாத்து ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது எல்லாத்துக்கும் தெரியும். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அத்தஹியாத்தில் ஓதுறோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா ஸல்லைத சய்யிதினா அலா இப்ராஹிம் சய்யிதினா வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீத். இது செலவாத்து. ஸல்லல்லாஹு அலைஹி யா ரசூலுல்லாஹ். இது பூரா செலவாத்து. நம்மளுக்கு தெரிஞ்ச செலவாத்து ஓதலாம். செலவாத்து ஓதாத துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படுவதில்லை. இப்போ செலவாத்து ஆரம்பம் கடைசி வந்து செலவாத்து இருக்கணும். யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே காண வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அவர்கள் செலவாத்தை அதிகமாக ஓதிக்கொள்ளட்டும். இப்போ நான் சொல்றது பூரா ஹதீஸ். ஃபுதைல் இப்னு ஐயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இந்த 2 பேரும் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாங்க. ஹஜ்ஜில் நான் ஏற்கனவே ஒரு தடவை யாரோ ஹஜ்ஜுக்கு போகும்போது பயான் செஞ்சுருக்கிறேன். இந்த ஹஜ்ஜில் என்ன அமல் செய்ய போகிறோமோ அதில் குறிப்பாக அந்த தவாஃப் செய்ய போகும்போதெல்லாம் நிறைய சைத்தான் நம்ம கூட இருப்பான். நம்ம அங்கே செய்கிறத விட்டுட்டு வேறு எதையோ கவனிச்சுக்கிட்டு இருப்போம், எதையோ பார்த்துக்கிட்டு இருப்போம். ஹஜ்ஜுக்கு போனவங்க பல பேர்கள் வந்து ரூமில் உட்கார, சாப்பிட, தூங்க, வெளியில் போய் ஜாலியாக அப்படி கடத்தருவெல்லாம் போய் சுற்றிட்டு வர்றது, இது மாதிரி அந்தந்த நேரத்துக்கு போய் காபத்துல்லா இது மாதிரி இருக்கிறாங்க. இதெல்லாம் ஹஜ்ஜுக்கு போனதாக அர்த்தம் இல்லை, ஹஜ்ஜு கூடாது. இப்போ நம்ம தவாஃப் செய்கிறோம், இன்னும் பல ஷரத்தை என்னென்ன செய்கிறோமோ அதுகள்லாம் ரொம்ப கவனமாக செய்யணும். அதில் ஓதக்கூடிய துஆக்கள் தனித்தனியாக இருக்குது. 3ஆம் கலிமா இருக்குது, 4ஆம் கலிமா ஓதணும். இது மாதிரியெல்லாம் சில தவாஃப் செய்யும் போது என்னதான் ஓதணும். 7 தடவை சுற்றுறோம். அந்த 7 தடவையும் நம்ம சுத்தக்கூடிய நேரத்தில் ஹஜ்ருல் அஸ்வது கல் வரும். அதில் நம்ம முண்டி எடுத்து போய் எல்லாத்தையும் விலக்கிட்டு போய் தொடணுங்கிறது இல்லை. கூட்டம் இல்லாடி தொடலாம். பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் இல்லையா சும்மா கையை காட்டி அந்த துவா ஓதலாம். இதெல்லாம் ருக்குன். இப்போ அது ஓதக்கூடிய அந்த நம்ம தவாஃப் சுற்றுற நேரத்தில் ஃபுதைல் இப்னு ஐயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சுஃபியான் சௌரி 2 பேரும் சுற்றிக்கிட்டே வர்றாங்க. சுத்தம் போதே செலவாத்து ஓதிக்கிட்டே போகிறாங்க. அதில் நான் சொன்னது மாதிரி 3ஆம் கலிமா 4ஆம் கலிமா ஏதாவது துவா ஓதணும். இவங்க செலவாத்து ஓதிக்கிட்டே போகிறாங்க.
சரி, அது முடிஞ்சு அடுத்து சஃபா மருவாவுக்கு இடையில ஓடணும். அந்த சஃபா மருவாவுக்கு இடையில தொங்கோட்டமாக கொஞ்சம் தூரம் கொஞ்சம் வேகமாக நடக்கணும், கொஞ்சம் தொங்கோட்டம்னா அதை விட கொஞ்சம் வேகமாக ஓடுறது மாதிரி, ஆனால் ஓடக்கூடாது. இது மாதிரி செய்யக்கூடிய நேரத்துலையும் அவர் பின்தொடர்ந்து இவங்களும் செய்கிறாங்க. அப்பையும் செலவாத்து தான் ஓதுறாரு. என்ன எங்கே போனாலும் செலவாத்து. அரஃபாத்துக்கு போனாங்க, அந்த அரஃபாவில் போனோடனே அங்கேயும் செலவாத்து ஓதுது. மினாவுக்கு போனாங்க, அங்கே போனாலும் செலவாத்து தான் ஓதுது. முஸ்தலிஃபாவுக்கு போனாங்க, முஸ்தலிஃபாவுக்கு போனால் அங்கேயும் செலவாத்து. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு துவாக்கள் இருக்குது. அது தெரியாதவங்களுக்கு வழிகாட்டியாக வரக்கூடியவர்கள் சத்தம் போட்டு ஓதுவாங்க. அவங்க ஓத ஓத நம்ம சொல்லணும். இப்படி ஓதிக்கிட்டே இருந்தார். கடைசியில் அவர் அரஃபாவில் தங்கியிருக்கிற நேரத்தில் பார்த்து இவங்க 2 பேருமே ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சுஃபியான் சௌரி 2 பேரும் அவரை பார்த்து கூப்பிட்டு, ஏங்க ஒவ்வொரு இடத்துலையும் தனித்தனியாக நம்ம துவா ஓதணுமே, நாங்களும் உங்கள் பின்னாடியே வந்துக்கிட்டே இருக்கோம், நாங்களும் தவாப் செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம், ஓத வேண்டியதெல்லாம் நாங்கள் ஓதுறோம், ஆனால் நீங்கள் சலமாத் தான் ஓதிக்கிட்டே இருக்கிறீங்க, வேறு எதுவுமே ஓதுறது இல்லையே. இப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு சட்டம் தெரியுங்க, துவா ஓதணுங்கிற ஒரு சட்டம்லாம் எனக்கு தெரியும். இந்த வருஷம் நானும் என்னுடைய தந்தையும் ஹஜ்ஜுக்காக புறப்பட்டு வந்தோம். வரப்போகும்போது ஒரு இடத்துல தங்கணும். தங்கி இருக்கும்போது என்னுடைய தந்தைக்கு உடல்நலம் சரியில்லை, இறந்துட்டாங்க. என்ன செய்யறது ஒன்றும் புரியலை. அப்படியே உட்காந்து நான் அழுதுகிட்டு இருக்கிறேன். அழுதுகிட்டே திரும்பி பார்த்தா என்னுடைய தந்தையோட முகம் கழுதையினுடைய முகத்தை போன்று காட்சி அளிக்கிறது. கழுது முகமாக மாறிடுச்சு. என்னடா திடீர்னு கழுத முகமாக மாறிடுச்சு. இன்னும் என்னுடைய வருத்தம் அதிகமாகியது. என்னுடைய கண்களில் நீர் வழிந்தோடுகிறது. என்னுடைய தந்தையினுடைய முகம், ஹஜ்ஜுக்கு போறோம், இந்த நேரத்தில் தந்தையினுடைய முகம் இப்படி கழுதனுடைய உருவத்திலே வந்துருச்சு. அப்படியே ரொம்ப கவலையோடு உட்கார்ந்துருக்கேன். எனக்கு தூக்கம் வருது. என்னை அறியாமல் நான் தூங்கிவிட்டேன். தூங்கும்போது கனவு. அந்த கனவிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறேன். நபியை பார்த்தவுடன் எனக்கு சந்தோஷம். ஆஹா, நபியை நான் பார்த்து விட்டோமே. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். நேராக வந்தாங்க. வந்து என்னுடைய தந்தையினுடைய முகத்தை தடவினார்கள். தடவியவுடன் அந்த கழுதையின் தோற்றம் அப்படி மாறிடுச்சு. பார்த்தா ஒளி சுடராக வீசு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் பட்டதல்லவா, அந்த முகம் அப்படி ஒளி சுடராக மாறியது, பிரகாசம். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று விட்டார்கள். நான் தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு பட்டுன்னு விழிப்பு வந்துருச்சு. பார்த்தா என்னுடைய தந்தை முகம் மிகச் சுடராக இருக்குது. அதற்கு பிறகு என்ன செஞ்சோம் அப்படிங்கிறது வேற. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கக்கூடிய, அவர்கள் எங்கள் தந்தையினுடைய முகத்தை தடவக்கூடிய அந்த பாக்கியத்தை நான் பெற்றேன். இப்போ கனவுல நான் விழிப்பதற்கு முன்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடவினார்களே, அந்த தடவி முடிஞ்சோன்னே யார் சொல்லலாம், ஏன் என்னுடைய தந்தையினுடைய முகம் கழுதையினுடைய அந்த முகத்தை போன்று மாறியது என்று கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய தந்தை வட்டியிலே வரவு செலவு வைத்திருந்தார். வட்டி வாங்கினார், கொடுப்பார், எல்லாம் செய்வார். அதற்கு தண்டனை தான் இந்த தோற்றம் அல்லாஹ் கொடுத்தது. இப்போ வட்டி வாங்கக்கூடியவர்கள், கொடுக்கக்கூடியவர்கள், அதற்கு உதவி செய்யக்கூடியவர்களுடைய நிலை என்ன, நம்ம அதை சொல்ல தேவையில்லை. ஆனால் இது போன்று தொழிலை செய்து கொண்டிருந்தால் அதற்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை.
அதே நேரத்தில் ஒவ்வொரு நாளும் அவர் உறங்குவதற்கு முன்னால் 100 தடவை என் மீது ஸலவாத்து சொல்லுவார். அந்த ஸலவாத்தின் பரக்கத்தால் தான் நான் வந்தேன். அந்த ஸலவாத் அவர் ஓதியதன் காரணமாகத்தான் நான் வந்து இப்போது தடவினேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு மறைஞ்சிட்டாங்க அப்படின்ட்டு இவர் ஃபுதைல் இப்னு ஐயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்தில் சொல்லிவிட்டு சொல்கிறார், அன்றையிலிருந்து நான் எதை செய்தாலும், தொழுது முடித்தாலும் சரி அல்லது எங்கு சென்றாலும் சரி, ஏதாவது ஒரு எனக்கு தேவையாக இருந்தாலும் சரி, இன்ன காரியம் நடைபெற வேண்டும் என்று நினைத்தாலும் சரி, நான் ஸலவாத்தை தான் ஓதுவேன், ஸலவாத்தையே ஓதிக்கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் நான் கனவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு என்னுடைய தந்தை ஸலவாத் ஓதியதின் காரணமாக கிடைத்தது. என்னுடைய தந்தைக்கு விமோச்சனம், அந்த கழுதையின் முகத்தினுடைய தோற்றம் மாறுவதற்கு இந்த ஸலவாத் ஒரு காரணம். இந்த ரெண்டும் ஸலவாத்தின் மூலமாக நடைபெற்றது. ஆகவே அன்றிலிருந்து நான் இன்று வரை ஸலவாத்தை விடுவதே இல்லை. என்னுடைய தந்தை எப்படி ஓதினார்களோ அதே போன்று நான் இன்றைக்கும் நான் ஓதிக்கொண்டிருக்கிறேன். மசாபீஹ் என்ற அரபி கிரந்தத்திலே இந்த ஹதீஸ் பதிவாகியிருக்கிறது. எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், நாம் துவா செய்கிறோம், அந்த துவாவின் ஆரம்பம் கடைசி ஸலவாத்தாக இருக்க வேண்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் முபாரிக் வஸல்லிம் அலைஹி என்று நாம் ஓதிவிட்டு பின்பு நம்ம தமிழில் கேட்டாலும் சரி, எதில் அரபியில் கேட்டாலும் சரி, கேட்டுட்டு வசல்லி அலன் நபி முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன் வல்ஹம்து, இதுவும் ஸலவாத். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு 10-20 வருடத்திற்கு முன்பாக இந்த ஸலவாத்தினுடைய இதை ஓதுவதால் துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நிலையை பார்த்து அன்றிலிருந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் துவா ஓதும்போது பாருங்கள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அதில் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறது. ஒரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் அல்லாஹ் புகழ்கிறது. அதுக்கு பிறகு ஸலவாத். இது வந்து நம்முடைய துவாக்கள் அவசியம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எதை செஞ்சாலும் பிஸ்மில்லா ஆரம்பிக்கிறது. அதற்கு பிறகு அல்லாஹ்வை புகழ்வது, அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ்வை புகழ்வது. இந்த வளமையை இன்ஷா அல்லாஹ் நாமும் தொடர்ந்து இதை நம்ம மனசில் இருத்திக்கிடுவோம். யாராவது ஒருத்தர் அமல் செஞ்சாலும் சதகத்துல் ஜாரியா அந்த நன்மை எல்லோருக்கும் வந்து கொண்டிருக்கும். அல்லாஹு தாலா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்துகளை ஓதி நம்முடைய துஆ ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு காரணமாக இந்த ஸலவாத்தை அல்லாஹ் ஆக்குவானாக. நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஓதக்கூடிய இந்த ஸலவாத்தின் பொருட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்தை நமக்கு தந்தருள்வானாக. நாம் ஓதக்கூடிய ஸலவாத்தின் பொருட்டால் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பிரியத்தோடு கைகோர்த்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் செல்லக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும், நம்மை போன்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது யார் யாரெல்லாம் உலகத்திலே ஸலவாத் ஓதுகிறார்களோ ஓதினார்களோ அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ் அந்த வாய்ப்பை, அந்த வாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் وعلى آل سيدنا محمد مبارك وسلم عليه. اللهم يقض حاجاتنا يا قاضي الحاجات واشف مرضانا وتمن حياتنا برحمتك يا ارحم الراحمين. ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا يا ربنا انك انت التواب الرحيم. صل على النبي محمد وآله واصحابه اجمعين والحمد لله رب العالمين.